எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாத பணிந்தேன் பணியை தொங்குகின்றேன். முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவர் முருகனே, செந்தில் முதல்வன் மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பி, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சியுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நர்த்தமிழ் மொழியார் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. இப்பரங்க மேடையில் வள்ளியாக பாத்தியம் நடத்தி கொண்டிருக்கும் மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாட ஓட்டை கொடுக்கப்பட்டார்கள். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓஹோ
இருந்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியம், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியம் விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்துவிட்டு நம் பணியை துவங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி மீனாட்சி சாந்த சொரூபிணியாகும். இன்னொரு இடத்துல எல்லை தெய்வமாகும். எங்க எல்லை தெய்வமா இருக்காங்க? பொதுவாகவே ஆண்களை தான் காவலுக்கு வைப்பாங்க. எல்லை தெய்வமாக யார வைப்பாங்க? ஆண் தெய்வத்தை தான் காவல் தெய்வமா, கருப்பசாமியா இல்ல சுடலமாடரா அப்படின்றவங்கள தான் எல்லை தெய்வமா வைப்பாங்க. ஆனா ஒரு பெண் தெய்வத்தை எல்லை தெய்வமா வைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பாண்டிய நாடு மட்டும்தான். எங்க மதுரையின் பதியிலே 4 எல்லையை காமிச்சு ஆதிசேஷன் என்ற பாம்பு. அப்ப அதோட படமும் புறமும் இணைந்த இடம் தான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். அந்த எல்லையில இருக்கக்கூடியதான் மடப்புற காளி. நம்மளுக்கு எல்லாம் எல்லை தெய்வமா விளங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அப்பேற்பட்ட சிறப்பும் இருக்கு. இங்க எங்க இருக்கு? பக்கத்துல ஒரு காளையார் கோயில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். காளையார் கோயில் இருக்குல்ல, இந்த காளையார் கோவில்ல இந்த உமையவள் எப்படி வந்தா, என்ன காரணம்? இங்க இருக்கிற சுத்தி இருக்க பேருக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிவபெருமானோட கண்ணை போய் விளையாட்டாக போய் என்ன பண்ண, பார்வதி தேவி போய் கண்ணை மூடுற. உலகத்துக்கே கண் கொடுக்குறவரோட கண்ணை போய் மூடனோட உலகமே இருண்டு போச்சு. எல்லா உலகமும் இருண்டு போனோன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. என் கண்ணையே மூடி எல்லாத்தையும் இருள வச்சுட்டேன், அதே மாதிரி இருட்டு எப்படி கருப்பா இருக்குமோ அதே உருவத்திலேயே கருப்பா போவ அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு. யாரு? பார்வதிக்கு. அப்ப பார்வதி பிறக்கிறாங்க, காளியாக பிறக்கிறாங்க. காளியாக பிறந்தா என்ன ஆகுது? இந்த சண்டாசுரன் ஒரு அரக்கன் தேவர்களையும் அசுரர்களையும் எல்லாரையும் பாடாக படுத்திட்டு வர. அப்ப இவனை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா தேவர்களும் போய் காளியை வேண்டி நிக்கிறாங்க. அம்மா நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? காளியை வேண்டி நிக்கிறாங்க. அப்ப அந்த காளியாகப்பட்ட அந்த சண்டாசுரனை அழித்தார். அந்த அம்மாவை கண்ட இடம் தான் கண்டாதேவின்னு சொல்லி ஒரு இடம். அந்த சண்டாசுரன் என்ற அரக்கனை அழித்து வெற்றி பெற்றனால வெற்றியூர்னு சொல்லி ஒரு இடம். அந்த சண்டாசுரன் என்பவனோட தேர் கொடி முறிந்து விழுந்த இடம் தான் கொடிக்குளம்ன்ற இடம். இப்படி எல்லாம் சிறப்பு ஒரு ஒரு ஊருக்கு இருக்கு. அந்த அம்மா அழிச்சிட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? காளையார் கோயிலுக்கு வராங்க. காளையார் கோவிலுக்கு சிவபெருமான காளீஸ்வரரை போய் வணங்குறாங்க, தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அம்மாவோட கருப்பு உருவம் மாறி அங்க உமையவளாக காட்சி தராங்க. அந்த உமையவளாக காட்சி தந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, காளியாக அன்னை எந்த இடத்துல அருள்பாலித்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னா, எங்க அருள்பாலித்துக் கொண்டிருந்தாளோ அனைத்து மக்களையும் அந்த இடத்துக்கு பேரு தான் என்ன இடம்? எங்க இருக்கு? கொல்லங்குடி எங்க இருக்கு? அதான் பேர் ஒரு ஊர் இருக்கும்ல, கொல்லங்குடியில அருளாக்குறிச்சியா, அரியாக்குறிச்சி. அந்த அம்மா அருள்பாலித்த இடம் தான் அரியாக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் தான் போய் கொல்லங்குடியில போய் காளையார் கோயில போய் அந்த அம்மா உமையவளாக வீசினாங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்புலாம் இருக்கு இல்லையா? அப்ப ஏற்பட்டவரின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கும்.
கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். எல்லா கைத்தட்டாலும் பக்க மேளத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்க மேள, அருமையான மைக் செட்டு, இப்படி ரெண்டு சரியா அமைஞ்சாதான் ஜோடி பொருத்தமா நாடகம் நல்லா இருக்கும். இதுல ஒண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்த பாட்டு பாடி என்னத்த பேசி இந்த மைக்கில் வேற பேசி நாளைக்கு போய் நாடகத்தை உருப்பிடுமா தொண்டை கட்டிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டுமே வந்து அருமையா அமைஞ்சிருக்கு. அருமையான மைக் செட்டு. என்ன மைக் செட்டு? சித்ரா மைக் செட்டா? சித்ரா ஆடியோஸ். அருமையான மைக் செட்டு, அருமையான பக்கம் மேளங்க நம்ம ஊருக்கு. அதனால வந்து கண்ணனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள். அந்த உண்மை வழி நரலை பெற்றிருந்தாலும் அண்டருக்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடல் முடிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், வளையல் விற்றார், மாணிக்கம் விற்றார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறது அந்த காலத்துல 2 பேருக்கு தான் அனுமதி. ஒண்ணு மருத்துவருக்கு நாடியை பிடிச்சு பார்ப்பாங்க, இன்னொன்னு வளையல்காரருக்கு. என்ன காரணம் வளையல்காரருக்கு கொடுத்த அனுமதி அப்படின்னா, அன்று சிவபெருமான் ஆகப்பட்டவள் வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரு. அதனாலதான் பெண்களோட கையை பிடிக்க அந்த வளையல்காரருக்கு அனுமதி. அந்த காலத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டு சொல்லுவாங்களாம். அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். அப்பேற்பட்ட திருவிளையாடை மதுரையில புரிஞ்சிருக்காரு. பொதுவாகவே சிவனை கும்பிடுற எல்லாருக்குமே பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சிவனை கும்பிடாதீங்க, சிவனை கும்பிட்டாலே நிறைய சோதிப்பாரு, நிறைய கஷ்டப்படுத்துவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சோதனைக்கு பிறகு சாதனையை தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். சாதாரணமா பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அந்த பணத்துக்கு சரிசமமாக புகழையும் பேரையும் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட கடவுள் யார் அப்படின்னா 63 நாயன்மார்களை பத்தி படிச்சா தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பு அவங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அவங்க பக்தர்கள் எல்லாம் சோதிச்சு பாக்குறதா வேலை. ஒருவேளை பாசமா இருக்காங்களா இல்ல பாதிலே கழட்டி விட்டு போயிருவாங்களா அப்படின்ற ஒரு சோதனை. என்ன பண்ணாரு, காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்தாரு. எல்லாருக்கிட்டையும் காசி நகர் முழுவதுமே பிச்சை எடுத்தாரு. யாருமே பிச்சை போடல. காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறாரு, யாருமே பிச்சை போடல. கடைசியா போய் ஒரு சாக்கடை ஓரத்துல உட்காந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் போய் பிச்சை கேட்கிறாரு. அப்ப கையில சாப்பாடு வச்சிருக்க, அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அப்ப அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்லியிருக்கேன், கையில வச்சிருந்த மொத்த சாப்பாடையும் தூக்கி இவர் கையில கொடுத்துட்டான். அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அதிகமா வச்சிருக்கவங்களுக்கே கொஞ்சமா தர மனசு வர மாட்டேங்குது, இவனே பிச்சை எடுத்து 4 வீட்டுல பிச்சை எடுத்து கொஞ்சமா சாப்பாடு வச்சிருக்கான், மொத்தத்தையும் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கானே, என்ன நினைச்சு கொடுத்தான், வந்திருக்காது யாருன்னு இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சிவபெருமான் கேட்கிறாரு. அவர் தானே பிச்சை எடுத்தாரு. கேட்கிறாரு, என்னப்பா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா, எல்லா சாப்பாட்டையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்றாரு. வந்திருக்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும், பசிக்குதுன்னே முதல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரனை பத்தி சொல்ல. டேய் என்னடா தெரியும்னு சொல்றேன், இவ்வளவு சவுடால உட்காந்துருக்க, வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரியும், முதல்ல சாப்பிடுப்பா அப்படின்னு. அப்ப கேட்கிறாரு அவரு, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, அப்ப சொல்லி யாரு அப்படின்னு. அப்ப அந்த பிச்சைக்காரன் சொல்றான், ஐயா எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு படுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறியே, அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லாரையுமே சோதிக்கிறது யாரோட வேலை, அந்த சிவபெருமானோட வேலை. அப்பேற்பட்டவர் பொற்பாதத்தை பணிந்து விட்டு படியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் எடுதந்தாளடி தில்லையிலே எடுதந்தாளடி தில்லையிலே அதை பாடுவந்தேன் அவள் தில்லையிலே எடுதந்தாளடி தில்லையிலே அதை பாடுவந்தேன் அவள் தில்லையிலே
பாலை தேவகாலத்தில் குறிஞ்சிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி வர போற. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்களாம் தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்த வீட்டுலாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, உகனை, ஆறு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தால், எத்தனை பெயர் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேரு. எங்க ஞான பண்டாரன்னு முருகருக்கு பேரு? எங்கன்னா என்ன, அது மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கேன். பழனியில முருகருக்கு ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேரு. நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பழனிக்கு மாலை போட்டு வந்தா தைப்பூசம் எல்லாம் நிறைய பேர் நடந்து போவாங்க. மாலை போட்டுட்டு போனா சாமியை பார்த்துட்டு கீழே வரவங்க கேட்பாங்க. அங்க இருந்து கீழே வருவாங்க, இவங்க மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி இருக்காரு? யாரு? என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி சாமியை விசாரிக்கிறாங்க. நீயே உன் பாவத்தை தொலைக்க போற, இதுல அவரை கேட்கறது. அவர் எப்படி இருக்காரு? அவர் இப்ப சரியில்லாத நிலைமையில தான் இருக்காரு. இப்ப போய் பார்க்காதீங்க, அதுக்கப்புறமா சாயந்தரமா போய் பாருங்கன்னு சொன்ன. அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப பார்க்காதீங்கன்னா ஆண்டி கோலத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டி கோலத்துல பார்க்க கூடாது. நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார சொல்றாரு. யாரு சொன்னது? 6 படை வீட்டிலுமே சிறப்பான ஒரு உருவத்தோட எங்க இருப்பாரு அப்படின்னா பழனியில மட்டும்தான். அங்கதான் ஆண்டியா உட்காந்துருப்பாரு. பொதுவாகவே பண்டாரன்னா என்ன நினைப்போம் நம்ம மக்கள்லாம்? பரதேசி பைய, ஒன்னும் இல்லாதவன், அவனை தானே பண்டாரம் பரதேசி பையன் திட்டுவேன். ஆனா தமிழோட அர்த்தம் என்ன? பண்டாரம் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. மகாலட்சுமியோட ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா செல்வத்தை கொடுப்பார். இல்ல சரஸ்வதியோட ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பா. ஆனா செல்வத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அப்பேற்பட்டவரை தான் நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இதான் சொல்ல வந்தேன், என்னத்த பேச. அதனால இப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லி முடிச்சுட்டு தோழிய போய் ஒரே பாடல சந்திக்க போறேன். அப்படி இருக்கு எனக்கு. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்கிறேன் முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்கிறேன்.
பாட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வாசிக்கணும். அதனால இந்த 4 பேர் நாடகத்துக்கு அவ்வளவு முக்கியம். உங்க 4 பேரை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க 4 பேரை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. ஆனா சில 4 பேரை ஊர்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, 11 மணிக்கு ஒரு பொட்டை புள்ள வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த 4 பேர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 4 பேரை பார்த்தா ஒரு பயம். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேருக்காக ஒரு கதை சொல்லி வச்சாங்க. என்ன கதை அப்படின்னா, யமதர்மனு சித்திரகுப்தனோட கதை. 4 பேர்ல இந்த மன்னர் ஆகப்பட்ட ஒரு மன்னர் என்ன பண்றாரு, தினமும் வந்து அன்னதானம் போடுவதே இந்த மன்னரோட வேலை. தினமும் அன்னதானம் போடுவார். ஒரு முறை அன்னதானத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை தூக்கிட்டு போயிருக்கு. பாம்பை தூக்கிட்டு போகும்போது வாயால கவ்வி எடுத்துட்டு போது அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கிருச்சு. எதுல, அந்த மன்னர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல அந்த பாம்போட விஷம் விழுந்துருச்சு. அதை சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போனோன்னு என்னாச்சு, மன்னருக்கு மனசு கஷ்டமா போயிருது. ஐயப்பா, நம்ம போட்ட சாப்பாடை சாப்பிட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, இனிமே அன்னதானமே போடக்கூடாதுரா அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. அப்ப காலங்கள் போக போக என்ன பண்றாரு, கொடுத்த கையை நிக்காது. அப்ப திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பேச்செல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. அன்னதானம் போட ஆரம்பிச்சா இந்த திண்ணையில அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல. என்ன காரணம், வரவங்க போறவங்க வெயிலோ இல்ல மழையோ பெஞ்சா உட்காந்துட்டு போவாங்கன்றதுக்காக. அப்ப அந்த திண்ணையில 4 பேர் உட்காந்துருக்காங்க. திண்ணையில 4 பேர் உட்காந்துருக்காங்க. வயசான 2 பேர் பசியோட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஐயா என் மன்னர் வந்து சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம், இந்த அன்ன சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த 4 பேரும் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, மன்னர் அங்கதான் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஏண்டா சாப்பிடுறதே உயிர் வாழ, சாப்பிடுறதே உயிர் வாழன்றதுக்காக தான். சாப்பிட்டா செத்து போயிடும் சொன்னா யாராச்சும் போய் சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. அப்ப திரும்ப போயிடுறாங்க. அந்த திரும்ப போன பசியிலே 2 பேரும் இறந்தும் போயிடுறாங்க. மேல போனா என்ன பண்றாங்க, இந்த பாவ கணக்கு எழுதுனல, இப்பெல்லாம் யாருமே இந்த பாவத்துக்கு எல்லாம் பயப்படுறதே கிடையாது, சாட்டா செய்யறது பாவத்தை. அப்ப சித்திரகுப்தன் கேக்குறேன், யாரு மேல இந்த 2 பேர் இறந்ததுக்கான பாவ கணக்க போடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அப்ப கேட்கும் போதே சொல்றேன், அந்த பாம்பு மேல போடுவோமா, பாம்பு வேணாம், அதே உயிர் தப்பிச்சு போகணுன்றதுக்கு, அதனால அது மேல வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கழுகு மேல போடுவோம் பாவ கணக்குன்னு சொல்ல, அந்த கழுகே பசியோட அந்த பாம்பை எடுத்து போயிட்டு இருக்கு, வேணான்னு சொல்ல. அப்ப அந்த மன்னர் மேல போடுவோமா பாவ கணக்கு அப்படின்னு சொல்ல, ஏன்டா அவரே அன்னதானம் போடுறாரு, யாருமே செய்யாத ஒரு சிறப்பான தானம், அன்னதானத்தை செய்யறாரு, அதை போய் எதுக்கு அவன் மேல பாவ கணக்கு போடுற, வேணான்னு சொல்ல. அப்ப யார் மேல இந்த பாவ கணக்கு போட்டா சரியா வரும், நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி சித்திரகுப்தன் யமதர்மன் கேட்க. அப்ப யமதர்மன் சொன்னாரா, இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம 4 பேர் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தான் பாரு, அவன் மேல போடுற பாவ கணக்கே சரியா வரும். கை தட்டுற அண்ணன் வந்து அந்த 4 பேரால பாதிக்கப்பட்டவர் போல. அப்ப அவர் சொல்றாரு, அந்த 4 பேர் மேல போட்டு பாவ கணக்கே சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஊர் வாயை மூட முடியுமா, மூடவே முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதனால அதை பத்திலாம் நம்ம கண்டுவே கூடாது. நம்ம இலக்கு ஏதோ அதை நோக்கி சரியா ஓடிக்கொண்டே இருக்கணும். இப்ப மதன்ராஜ் ஆல்ரவுண்டு, பெரிய ஆல்ரவுண்டு, அவங்க மையம் வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுக்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, அவனோட முகமே ஒரு கலையா இருக்கு, அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடும் எனக்கு தெரியும். ஒரு வேலை அந்த பையன் போய் அந்த வேலை சரியில்லாமலோ திரும்ப வந்துட்டான்னு சொன்னேன். நான் தான் சொன்னனே உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்படி பேசுற வாய் தான் இப்படி பேசும். அதனால ஊர் வாயை மூடவே முடியாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை சரியா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால நான் எதுக்காக வந்திருக்கேன், என்னோட இலக்கு எது, காவல் பாக்குறது அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். கிடையாது, காவல் பார்க்க வரல, காதலிக்க வந்திருக்கேன். எங்க அப்பா காவலுக்கு அனுப்பிச்சு விட்டாரு, ஆனா நான் காவல் பார்க்கல, காதலிக்க வந்திருக்கேன். யாரு, அந்த முருகப்பெருமானு சொன்னேன்ல, இந்த முருகப்பெருமான காதலிக்கிறேன். எப்பேற்பட்ட காதல், என்னுடைய காதல் முருகப்பெருமான காதலிக்கிறேன்ற காதல்னு சொல்றவங்க யாரும் கோவமே வர மாட்டேங்குது. ஏன்னு யாரை காதலிக்கிறேன், அவரை எப்படி எல்லாம் காதலிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்கு. எதுக்காக காதலிக்கிறேன், என்ன காரணம் அப்புறமா சொல்றேன். சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, எங்கள் வண்ண
காதல் என்னுடைய காதல். நன்றி. கைத்தட்டி ஒரு சில உள்ளங்களுக்கு நன்றி நன்றிக்கிறத வணக்கம். காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு நீங்க எதுக்கு கோவமானீங்க? நான் யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். நாளைக்கு முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா கொல்லங்குடியில இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து பத்திரிக்கை கொடுப்பேன். இன்னும் 3 வருஷத்துல அப்படி கொடுத்தேன்னா நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன். எவ்வளவு நல்ல மனசு. இல்ல பிச்சை எடுக்கவா? பிச்சை எடுக்கிறத ஓடு கொடுத்து விடுவேன் கிடையாது. சிதம்பரத்துல இருக்கே 21,600 தங்க ஓடுகள். அதுல இருக்கிறத ஒன்னொன்னா உங்ககிட்ட எல்லாம் கொடுப்பேனா நீங்க எல்லாருமே பொழைச்சுப்பீங்களா? எவ்வளவு நல்ல மனசு. ஏன்னு அப்படி சொல்ற? அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எந்த நிலைமையில நிப்பாட்டும்? இல்ல இல்ல என்ன நிப்பாட்டிடுறதே சரியில்லையே. அதனால நீங்களே எத்தனை வயசுல காதலிச்சீங்க? 21 வயசுல காதலிச்சீங்க. நான் எத்தனை வயசுல காதலிச்சேன் தெரியுமா? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர் தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்கவேன்னு ஒரு குறிக்கோளோட வாழ்றேன். அதனால எப்பேற்பட்ட காதல் அவருக்காக எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். ஏதோ அவ என்கிட்ட சொல்றதுக்கு ஆர்வமா இருக்கா. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது தீர்த்தனம். உறவுகாது உதயமாகி வருது Kira
மங்கை எந்தன் ராஜா தேக்கிறார் இது ஒரு சீராட்டமா என்னையும் தாராட்டமா இது ஒரு சீராட்டமா என்னையும் தாராட்டமா மகளோ மகளோ பிறக்கும் எந்தி நலமாவே மழையே தவழும் என் மேல் உறவார் அடாத பொருளோதராடி பாடாத பெருமாறு பாடு அம்மாரி உள்மேலே பால் வந்தமோ அழகான உள்மேலே தேங்கமோ அம்மாரி உள்மேலே பால் வந்தமோ அழகான உள்மேலே தேங்கமோ மாதத்தை பழிதெழு உருவானோ மகளாரி முகமென்று மிதிகேறுதோ ஆடாத பொன்னூஞ்சத்தாடி பாடாத திருமாகு பாடி கண்ணான மனவாளம் சேயாகிறாள் கையான மனவாள் தாயாகிறாள் கண்ணான மனவாளம் சேயாகிறாள் கையான மனவாள் தாயாகிறாள் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக ஆகட்டும் என் தெய்வமே பாடாத பொருளோதராடி பாடாத பெருமாறு பாடு மழை கொடுத்து கை கொடுக்க வலையிலிட்டேன் மங்கை எந்தன் ராஜா தேக்கிறார் இது ஒரு சீராட்டமா என்னையும் தாராட்டமா இது ஒரு சீராட்டமா என்னையும் தாராட்டமா நன்றி